தளபதி விஜய் வந்து என்னதான் நடிப்புல வந்து ரொம்ப ஆர்வமா இருந்தாலும் இன்னொரு சைடு வந்து அரசியல் நோக்கி பயணம் வந்து மேற்கொண்டுட்டு தான் சார் இருக்காரு. தமிழக வெற்றி கழகம் அந்த கட்சியோட மாநாடு வந்து திருச்சியில் நடக்கிறதா சொல்றாங்க. உண்மைதானா சார்? இன்னமும் அவங்க முடிவு பண்ணலைங்க. இப்போ அவர் புஷியானந்தே என்ன சொல்றாரு, ஒரு 4 இடம் நாங்கள் யோசிச்சு வச்சிருக்கோம், அது என்னங்கிறத இன்னும் ஃபைனல் பண்ணல அப்படின்னு சொல்றாரு. நான் கேள்விப்பட்ட வரைக்கும் அது மதுரையாக இருக்கலாம். திருச்சிங்கிறது சென்ட்ரல் பிளேஸ், எல்லா மாவட்டங்கள்லேயும் வந்து வர்றதுக்கு சரியாக இருக்கும். பட்டு திருச்சியா மதுரையான்னு அவங்க தொடர்ந்து கன்ஃபியூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அது மதுரையாக இருப்பதற்கு வாய்ப்புகள் இருக்குது. இப்போ அந்த மாநாட்டுக்கு யாரெல்லாம் பங்கேற்பான்னு தெரிஞ்சுக்கலாமா சார்? நிச்சயமாக சீமானுக்கு அழைப்பு இருக்கும்னு நான் நம்புகிறேன். ஏன்னா சீமானும் அவரும் தொடர்ந்து பேசிக்கிட்டு இருந்தாங்க. இப்போ அண்மை காலமாக அந்த சந்திப்பு நடக்கலை. விஜய் ஏதோ ஒரு முடிவு எடுத்திருக்கலாம், அல்லது சீமான் ஒரு முடிவு எடுத்திருக்கலாம். ஏன்னா சீமானுடைய அண்மை கால பேச்செல்லாம் பார்த்தீங்கன்னா, நான் தான் சீனியரு, என்ன தான் தம்பி தேடி வரணும் அப்படின்லாம் அவர் சொல்கிறாரு. அப்போ இந்த பேச்சுவார்த்தையில் ஒரு சின்ன முரண்பாடு எங்கேயாவது ஏற்பட்டுச்சோ அப்படிங்கிற மாதிரி நமக்கு தோணுது. பட் என்ன இருந்தாலும் இந்த சந்திப்பும் இந்த நட்பும் அவங்களுக்குள்ளே தொடர்ந்துச்சுன்னா அந்த மாநாட்டுக்கு நிச்சயமாக சீமான் வருவதற்கு வாய்ப்பு இருக்குது. மற்றபடி இந்த இந்த தேர்தல் வர்றதுக்கு முன்னாடியே நாம் யாரெல்லாம் கூட்டணி வச்சுக்கணும் அப்படின்னு விஜய் ஒரு கணக்கு போட்டிருப்பார்ல, அந்த தலைவர்களை நிச்சயமாக கூடுவார். இப்போ அந்த லிஸ்ட்டில் யார் யார் இருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா சார்? எனக்கு தெரிஞ்ச ஒரு தொல் திருமாவளவனுக்கு பிறந்த நாள் வாழ்த்தெல்லாம் சொல்கிறாரு. அவருடைய சித்தாந்தமும் திருமாவளவனுடைய சித்தாந்தமும் ஒன்றா தான் இருக்குது. ஏன்னா அம்பேத்கர் சிலைக்கு மாலை அணிவிங்க அப்படின்னு அவர் சொல்கிறாரு. அம்பேத்கர் காமராஜரை படியுங்கள் அப்படின்லாம் அவர் தொடர்ந்து சொல்கிறார். அவங்களுடைய லைஃப் ஹிஸ்ட்ரிலாம் படிங்கன்னு சொல்கிறாரு. அதெல்லாம் பார்க்கும் பொழுது ஒரு வேளை கூட்டணி வந்து திருமாவளவனோட வைப்பதற்கு வாய்ப்புகள் இருக்குது, விடுதலை சிறுத்தைகளோட. இன்னொரு பக்கம் பாமக நிறுவனர் அன்புமணிக்கும் பிறந்தநாள் வாழ்த்தெல்லாம் அவர் சொல்கிறார். ஸோ அதனால் ஒருவேளை நாளைய, ஏன்னா இந்த இவங்க 2 பேரும் ஒரு கூட்டணிக்குள்ளே வர்றது ரொம்ப கஷ்டம். பாமகவும் விசிகாவும் வர்றதுங்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஆனால் இருவரில் ஒருவரை விஜய் தேர்வு செய்வதற்கு வாய்ப்புகள் இருக்குது. சார், இப்போ நான் ஒரு செய்தி கேள்விப்பட்டேன் சார். அதில் வந்து விஜயும் சீமானும் கூட்டணி வைக்க போகிறாங்க. அதில் 3இல் 1 பங்கு இருக்கும்ல சார். 234 சட்டமன்ற தொகுதிகளில் 2 பங்கு வந்து விஜய் கூட்டணி நிற்கும், 1 பங்குல வந்து சீமான் வந்து நிற்பாதா கேள்விப்பட்டேன் சார். அதுக்கு சீமான் ஏற்றுப்பாரா முதல்ல? இல்லை, அப்படி பேச்சுவார்த்தையெல்லாம் முடிஞ்சதா எனக்கு தெரியல. ஏன்னா சீமானும் வந்து நீண்ட காலமாக இங்கே அரசியல் இயக்கம் நடத்திட்டு இருக்காரு. அதற்காக தீவிரமாக அவர் உழைச்சிட்டு இருக்காரு. ஒரு 8% வாக்குகளும் அவருக்குன்னு ஒரு ஓட் பேங்க் வந்து வச்சுட்டு இருக்காரு. இன்னைக்கு வந்துருச்சு. இப்பதான் வராது. ஆமாம், இப்போ இடைத்தேர்தலில் அது செல்லுபடி ஆகலை. பட் 8% ஓட்டு அவருக்கு இருக்குது. ஸோ அவர் வந்து இன்றைக்கி நான் ஒரு முக்கியமான கட்சியாக இருக்கேன், நான் எதுக்கு 1/3 வேணும் வாங்கணும் அப்படின்னு அவர் நினைக்கலாம். ஸோ அதனால் வந்து இந்த கூட்டணி ஒருவேளை அமைஞ்சதுன்னா ஒன்று ஈக்குவலாக கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஒரே அடியாக 3இல் 1 பங்குங்கிற இடத்துக்கு அவர் வரமாட்டார். அவர் ஈகோ விடாது. இப்போ 2026 விஜய் ஆட்சியை புரியறதுக்காக மக்களை வந்து நேரடியாக வந்து சந்திக்க போகிறாருன்னு சொல்கிறாங்களே சார். அதான் ஏதோ ஒரு நடைபயண திட்டம் இருக்குங்கலாம் வெளியில் பேசப்படுது. பட் அதற்கான வாய்ப்புகள் ரொம்ப குறைவு. மாநாடுங்கிறது எப்போவுமே சேஃப்டி. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய தலைவராக இருந்தால் கூட அவர் பாதுகாப்புங்கிறது ரொம்ப முக்கியமாக இருக்குது. இன்றைக்கி இருக்கிற மனநிலைக்கு யார் எங்கேருந்து என்ன பண்ணுவாங்கிறதே தெரிய மாட்டேங்குது. அப்படிப்பட்ட சூழலில் விஜய் வந்து அவரை சுற்றி ரசிகர்கள் இருக்காங்க, அவருக்கு ஒரு பெரிய ஜிம்பாய்ஸ்லாம் வச்சுட்டு போகிறாருங்கிறதே இருக்கட்டும். பட் எல்லாத்தையும் தாண்டி ஏதோ ஒரு அசம்பாவிதம் நடக்குதுன்னு வைங்களேன், அது வந்து தேவையில்லாத ஒரு விஷயம் தானே. ஸோ அதனால் பெரும்பாலும் நடைபயணத்திற்கு வாய்ப்பு இல்லைன்னு நான் நம்புகிறேன். மற்றபடி நிச்சயமாக ஒரு அரசியல் கட்சி தீவிரமாக அது இறங்கி, அதாவது இந்த 2வது படமும் ரிலீஸ் ஆகி, விஜய் 69ம் ரிலீஸ் ஆகி அதுக்கப்புறம் ஒரு அரசியல் விஷயத்தை கையில் எடுப்பார்ல, அதற்கிடையில் நிறைய ஊர்களில் மீட்டிங் போடுவதற்கு வாய்ப்பு இருக்குது. மாவட்ட தலைநகரங்களில் போய் பேசுகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நடைபயணமாக இருப்பதற்கு கொஞ்சம் வாய்ப்புகள் குறைவு. பாத யாத்திரை மாதிரி சொல்கிறாங்க சார். இப்போ இந்திய அரசியலில் வந்து எந்த ஒரு கட்சி வந்து பாத யாத்திரை நடத்தினாலுமே அதோட இம்பாக்ட் வந்து அந்த தேர்தல் வந்து எதிரொலிக்கும் நிச்சயமாக. இப்போ அந்த நிலையை தான் விஜய் சார் வந்து கையில் எடுத்திருக்காரு. இல்லை, அது வந்து நிஜமாவே அது ஒரு துணிச்சல். அப்படி அவர் செஞ்சாருன்னா அவருக்கு ஒரு மிகப்பெரிய ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அவருடைய அரசியலுக்கு அவர் மிகப்பெரிய பலமாக இருக்கும். அதை செய்ய முடியுமா, ப்ராக்டிக்கலாக அது முடியுமாங்கிறது தான் இங்கே விஷயமா இருக்குது. ஏன் முடியாதுன்னு சொல்கிறீங்க சார்? இல்லைங்க, பாதுகாப்பு ரொம்ப முக்கியம் இல்லையா? நீங்கள் கவர்மெண்ட் வந்து நிச்சயமாக போலீஸை கொடுப்பாங்க, தொண்டர்கள் இருக்காங்க, ஜிம்பாய்ஸ் இருக்காங்க, எல்லாமே ஓகே தான். ஏதாவது நடக்குதுன்னு வைங்களேன், அது ரொம்ப கஷ்டம் தான். இப்போ இந்தியா முழுவதும் வந்து ராகுல் காந்தி வந்து இந்த பாத யாத்திரை பண்ணார்ல சார். இப்போ தமிழ்நாட்டில் தானே சார் ஈஸியாக பண்ணிட்டு போயிடலாம். அல்ல, அது நம்ம நினைக்கிறோம் ரொம்ப ஈஸின்னு நினைக்கிறோம். பட் அதில் இப்போ ராகுல் காந்தியெல்லாம்
அவர் Z+ பாதுகாப்பில் இருக்கார். ஸோ அதனால் அவர் அவ்வளோ சீக்கிரம் வந்து ஒருத்தர் நெருங்கிட முடியாது. ஒரு அரசியல்வாதிக்கும் இப்போ தான் அரசியலுக்குள்ளே வந்திருக்கிறவருக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குல்ல. இன்னொன்று இவருக்கு இருக்கிறது ஸ்டார் வேல்யூ. இப்போ அவங்களுக்கு இருக்கிறது ஒரு அரசியல்வாதி தூரத்துலேருந்து பார்க்குறாங்க, ராகுல் காந்தி இப்படி தான் இருப்பாரா அப்படிங்கிறதோட போயிடுவாங்க. ஆனால் விஜய் எல்லாம் வந்து ஒரு ஸ்டாராக இருக்கும்போது சினிமாவில் பார்த்த விஜயை அவன் நேரில் பார்க்கும்போது உள்ளபடியே பரவசப்படுவான். ஒரே அந்த தொடணும்னு நினைப்பான், பிடிச்சி இழுப்பான். இப்போ ஒரு சாவு வீட்டுக்கே அவரால் வந்துட்டு போக முடியல, அங்கங்கே பிடிச்சி இழுத்து கிள்ளி என்னென்னமோ நடந்துருது இல்லை. ஸோ அப்படி இருக்கும் பொழுது அவரை நடிகராகவும் ஸ்டாராகவும் பார்க்குறவன் அவ்வளோ அமைதியாக பார்த்துட்டு போயிடுவானாங்கிறது இருக்குல்ல. இப்போ விஜய் சாரோட இந்த அரசியல் வருகை இருக்குல்ல சார், தமிழ்நாட்டில் ஒரு சில கட்சிகளை வந்து எதிர்ப்புகளை வந்து நேரடியாக வந்து தெரிவித்தாங்க. ஆனால் ஒரு சில கட்சி அதிமுக இருக்காங்க சார், அவங்க வந்து ரொம்பவே வரவேற்கிறாங்க. ஏன்னா அதிமுகவோட விஜய் கூட்டணி வச்சா அதிமுக ஆட்சி அமைக்கும்னு நம்புறாங்கல்ல சார். அது எப்படிங்க, விஜய் வந்து இவ்வளோ பெரிய ரசிகர் கூட்டத்தை கொண்டு வந்து அதிமுகவோட இணைந்து அவங்கள சிஎம் ஆகிறதுக்காக வருவார். அவர் சிஎம் ஆகணுங்கிறதுக்காக தான் அரசியலுக்கே வர்றாரு அவர். அவங்களுக்கு வேணா அப்படி ஒரு எண்ணம் இருக்கலாம், பட் அவங்களுக்கே தெரியும் நாம் நினைக்கிறது ஒர்க் அவுட் ஆகாதுங்கிறது அவங்களுக்கே தெரியும். ஏதோ ஒரு அரசியல் நாகரிகம் கருதி நீங்கள் வாங்க அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. மற்றபடி அது உள்ளன்போடு சொன்ன வார்த்தையாக நிச்சயமாக இருக்காது. இப்போ இந்த தளபதி 69 என்ன சார் ஆச்சு? அது இப்போ ஸ்டார்ட் பண்ண மாட்டாங்க. அநேகமாக அக்டோபருக்கு பிறகு தான் அது வந்து அந்த அறிவிப்பே வரும். ஆனால் எச் வினோத் வந்து ஃபுல்லாக அதற்காக தயாராகிட்டார். ஸ்க்ரீன் பிளே எல்லாமே அவர் எழுதி முடிச்சிட்டாரு. இப்போ ஷூட்டிங் போக வேண்டிய வேலை தான் பாக்கி அவருக்கு. ஸோ அதனால் விஜயினுடைய உத்தரவுக்காக காத்துட்ருக்காரு. அது அக்டோபருக்கு பிறகு தான் ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி ஒரு பிளானில் இருக்காங்க. ஏன்னா 2026 தேர்தலுக்கு அந்த படம் பயன்படணும்னு அவர் நினைக்கிறாரு. ரொம்ப முன்னாடியே அந்த படம் வந்துருச்சுன்னா அதுக்கப்புறம் ஒரு கேப் விழுந்துன்னா அந்த படத்தினால பலன் இல்லை. ஸோ அதனால் அந்த தேர்தல் நெருங்கும் போது அந்த படம் ரிலீஸ் ஆனால் போதும்னு நினைக்கிறேன். இப்போ அந்த படத்தில் வந்து மோகன்லால் நடிக்கிறதா சொல்கிறாங்க சார். ஏங்க இன்னும் பிள்ளையார் சுழியே போடல அவங்க, அதுக்குள்ளே எங்கேருந்து மோகன்லால் வருவார். ஆனால் கதையினுடைய ஒரு லைன் மட்டும் நமக்கு நான் கேள்விப்பட்டேன். என்னென்னா ஒரு போராட்ட குழு தலைவராக இருக்கார், மக்களுக்காக போராடுகிற ஒரு தலைவராக விஜய் அதில் வர்றார். அதான் கதை. சார் இப்போ 2 படம் தான் நடிப்பார்னு நம்ம கேள்விப்பட்டோம் சார். இப்போ இந்த லோகேஷோட எல்சியூ இருக்குல்ல சார், அதெல்லாம் அவருடைய வாய்ஸ் ஓவர் வருதா சொல்கிறாங்களே. கூலி படம் இருக்குல்ல சார், அதில் வந்து அவருடைய வாய்ஸ் ஓவர் வருதுன்னு சொல்கிறாங்க. இல்லை கூலியில் வரல, ஆக்சுவலாக கைதி 2 பண்ணுறார் லோகேஷ். அங்கே கைதி 2 பண்ணும் பொழுது அது வரைக்கும் அவர் படத்தில் நடித்த ஹீரோக்கள் எல்லாருமே அந்த படத்துக்குள்ளே வர்றாங்க. சூர்யா வர்றதுல பிரச்சனையே கிடையாது. ஏன்னா கார்த்திக்காக அண்ணன் வந்துடுவார். கமலும் சிவகுமார் குடும்பமும் நீண்ட காலமாக ஒன்றுக்குள்ளே ஒன்றா இருக்காங்க. அதனால் கமலும் வந்துடுவார். இதில் வராதவர் யாருன்னா வர வாய்ப்பு இல்லாதவர் விஜய் தான். அப்போ அவர் என்ன பண்ணுவார், எங்கேயாவது ஒரு இடத்துல வாய்ஸ் வேணா நான் தரேன், வாய்ஸ் ஓவர் கொடுக்குறேன்னு சொல்லுவார். அதுக்கு மட்டும் வாய்ப்புகள் இருக்குது. கோட் சார், கோட்டு எந்த படத்தையும் நீங்கள் வந்து வரதுக்கு முன்னாடி ஆகா ஓகோன்னு சொல்லவே கூடாதுங்கிற ஒரு பாடத்தை கற்றுக் கொடுத்த படம் இந்தியன் 2. அதனால் நம்ம நல்லா இருக்குன்னு சொல்லவே முடியாது, வரட்டும் பார்க்கலாம் சார். பொறுத்து இருந்து பார்ப்போம் சார் என்ன நடக்குது. ரொம்பவே நன்றிகள் சார், எங்களுடைய நேரம். நன்றி சார்.